பிறகு காங்கிரசுடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். இந்த நிகழ்வு தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற 21ஆம் தேதி எங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய நினைவேந்தல் கூட்டம் 33வது கூட்டம் சென்னையில் திருப்பெரும்புதூரில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக நடத்த இருக்கிறோம். எல்லா தலைநகரங்களிலும், மாவட்ட தலைநகரங்களிலும், வட்டாரத்திலும், நகரங்களிலும், கிராமங்களிலும் அமைதி பேரணி நடத்தி தலைவர் ராகுல் காந்தி புகைப்பட பதாகையோடு தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்க வேண்டும், நலத்திட்டங்களை வழங்க வேண்டும், அவருக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் அன்றைய தினம் நாம் எல்லாம் இழந்திருக்கின்ற தலைவர் ராஜீவ்காந்தியுடைய புகழாரத்தை, அவருடைய வரலாற்றை, அவருடைய இந்தியாவிற்கு கொடுத்த குறையான பல திட்டங்களை வீடுதோறும், நகரந்தோறும், வீதிதோறும் சென்றடைய வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட, வட்டார, நகர, கிராம தலைவர் பெருமக்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறோம். மோடியுடைய ஆட்சியில் எல்லா துறையிலையும் தோல்வி, எந்த துறை எடுத்தாலும் தோல்வி. கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. மக்களை ஏமாற்றுவதற்காக இப்பொழுது நீலி கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறார். தீவிரவாத பேச்சு. அமித்ஷா அவர்கள் நேற்று பேசுகிறார், யாராவது பசுவை தொட்டால் தலைகீழாக தொங்க விடுவோம் என்று சொல்லுகிறார். இது தீவிரவாத பேச்சு இல்லையா? சட்டத்தை மீறிய பேச்சு இல்லையா? யாரை ஒருவர் தவறு செய்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஆட்சியா உங்களுடைய ஆட்சி? இல்லை, நாங்களே தண்டனை கொடுப்போம் என்று சொல்லுகின்ற ஆட்சியா பிஜேபி ஆட்சி? அமித்ஷா பகிரங்கமாக சொல்லுகிறார், தலைகீழாக தொங்க விடுவோம் என்று. அப்பொழுது சட்டத்தின் பால் 10 ஆண்டுகளாக இவர்கள் ஆட்சி செய்தார்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதித்தார்களா? கொலை செய்தால் கூட அவர்களை நீதிமன்றத்திலே நிறுத்துகிறோம், சட்ட ரீதியாக தண்டனை வாங்கி தருகிறோம். ஆனால் இவர் மாடுகளை தொட்டால் தலைகீழாக தொங்க விடுவேன் என்று சொல்லுகிறாரு. இது ஏற்கத்தக்கதா? தேர்தல் ஆணையம் இன்னும் ஏன் வேடிக்கை பார்க்கிறது? ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? ஏன் அவரை தேர்தல் பரப்புரையில் இருந்து நிறுத்த முடியவில்லை? தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடக்கிறதா என்று கேள்வி எழுகிறது. நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தோல்வியை தழுவி இருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகள் நடக்கின்ற விபத்துகள் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதில்லை. குறிப்பாக இந்த GNT GST சாலையில் 6 மாதத்தில் அச்சரப்பாக்கத்திலிருந்து தாம்பரம் வரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் 150 விபத்தில் பலியாகி இருக்கிறார்கள். 150 பேர்கள், 200க்கும் மேற்பட்டவர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இந்த ஒரு வாரத்தில் 25 பேர் மாண்டிருக்கிறார்கள். மோடியுடைய ஆட்சி, தேசிய நெடுஞ்சாலைத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த விபத்துகளை தடுப்பதற்கு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? தமிழ்நாட்டு மக்கள் கொத்து கொத்தாக செத்துக் கொண்டிருக்கிறார்களே, ஏன் மோடி ஆட்சி கண் திறந்து பார்க்க மறுக்கிறது என்ற கேள்வியை திருப்பூர் மாவட்டத்தில் பத்திரிகையாளர்கள் மூலமாக இதை வைக்கிறோம். அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இனிவரும் காலங்களில் இந்த விபத்தை தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும்.